அவர் அந்த பொறுப்பை பணியாளர் மீது சுமத்தினார். நிரபராதியான அவள் எவ்வளவு விளக்கியும் அவளால் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதை தவிர்க்க முடியவில்லை. மேலாளர் அவளுடைய அடையாள அட்டையை அகற்றிய பிறகு அந்த பெண் ஒருவேளைதான் செய்ததை நினைத்து வருத்தப்பட்டாள். எல்லோரும் பார்க்கும்படி அவள் அவமானத்துடன் உணவகத்தை விட்டு வெளியேறினாள். பின்னர் மேலாளர் முதலில் அவனை மரியாதையுடன் உட்கார வைத்தார். பின்னர் அவர் 2 சிறப்பு உணவுகளை தயாரிக்க ஏற்பாடு செய்தார். அவை சாதாரணமானவர்கள் உண்ணும் உணவுகள் அல்ல. உடனே அவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட விரும்பத்தகாத உணவு அனுபவத்திற்காக மிகவும் வருந்துவதாக தெரிவித்தார். மன்னிப்பு கேட்க ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுமா என்று கேட்டார். அவனும் ஒப்புக்கொண்டான். உண்மையில் அவர்கள் பணக்காரர்கள், ஆனால் அவர்கள் செலவு செய்ய விரும்புவதில்லை. இதுவே இன்று அவர்கள் ஒரு கடுமையான பாடத்தை கற்க வழிவகுத்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் மேலாளரின் ஏற்பாட்டின் கீழ் 2 பெரிய உணவு வகைகள் அவர்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த பெண் ஆவலுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவனும் ஆர்வத்துடன் அந்த பெண் கத்தியை திறப்பதை பார்த்தான்.